செழிப்புனா எங்கேயோ இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை இல்லை, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை ரிலீஸ் பண்ணுறதுல தான் செழிப்பு இருக்கு. உங்க விஸ்டத்தை ரிலீஸ் பண்ணுங்க. ரிலீஸ் இட் யுவர் விஸ்டம். உங்களுடைய கிஃப்ட்ஸை ரிலீஸ் பண்ணுங்க. இது நடக்குதான்னு பாருங்க. வெறும் பணம் 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 பணம்னு உட்காந்துட்டு இருக்காதீங்க. அப்படின்னா பணம் வர்றதில்லை. பணம் 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 பணம், எதை செஞ்சால் பணம் வரும், அதை பண்ணால், இப்படி யோசித்தீங்கன்னா நீங்கள் வேற ஒரு கலாச்சார சிந்தனையிலிருந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஆனால் ராஜ்யத்தின் புரிதல்ல இருந்து நீங்கள் வேலை செய்யும்போது நீங்கள் பணம் பணம்னு வேலை செய்ய மாட்டீங்க. ஜனம், கடவுள் எனக்குள் வைத்திருக்கிற இதை நான் எடுத்து பயன்படுத்தி நான் அதை கொடுக்க போகிறேன். மணி இஸ் நாட் ரூட், மணி இஸ் த ஃப்ரூட். நீங்க அதை ரூட்டா கொள்ளும் போது இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ஈவில். மணி, அதெல்லாம் சொல்றது, மணி, த லவ் ஆஃப் மணி இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ஈவில். பட் நான் என்ன சொல்லனா, மணிங்கிறது ரூட்டே கிடையாது, மணிங்கிறது ஃப்ரூட்டு. த லவ் ஆஃப் காட், த லவ் ஆஃப் பீப்புள், அதுதான் ரூட்டு. ஸோ எனக்கு மணிங்கிறது ரூட்டு கிடையாது, மணிங்கிறது எனக்கு ஃப்ரூட்டு. உலகத்துக்கு அதை ரூட்டா வச்சு தான் அவன் எல்லாத்தையுமே யோசிக்கிறான். அது ரூட்டு கிடையாது. அப்போ நம்ம பண்ற ஒவ்வொரு டிசிஷன் மேக்கிங்கும் ஒரு சரியான வேல்யூ சிஸ்டத்திலிருந்து உருவாகணும். அது ராஜ்யத்தின் வேல்யூ சிஸ்டத்திலிருந்து உருவாகணும். வேல்யூ சிஸ்டம் ராஜ்யத்தினுடைய மதிப்பீட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னா ராஜ்யத்தின் பொருளாதாரம் உங்கள் கையில் வர ஆரம்பிக்கும். இல்லைன்னா உழைப்புக்கேற்ற ஊதியம் மட்டும்தான் வரும். நான் பேசுறது கிங்டம் வெல்த். உழைச்சா எல்லாருக்கும் ஊதியம். நான் பேசுறது உழைப்பை தாண்டி உங்கள் கையில் ஒன்று வரும். அது எப்போன்னா, நீங்கள் கிங்டம் மைண்டடாக, கிங்டம் மைண்ட் செட்டுக்கு உங்களை நீங்கள் இது பண்ணிக்கும் போது அது உங்ககிட்ட வந்தே தீரும், வந்தே தீரும்.